வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சாய் சக்தி பேசுகிறேன். ஐசிடி பேசிக்ஸில் சாப்டர் 6 லிக்விடிட்டி ஸ்வீப். லிக்விடிட்டி அப்படின்னா என்னங்கிறத நம்ம ஏற்கனவே ஐசிடியோட இன்ட்ரடக்ஷன் சாப்டரில் நம்ம பார்த்துருந்தோம். பட் இருந்தாலும் திரும்ப ஒரு தடவை விளக்கமாக பார்க்கலாம். லிக்விடிட்டி அப்படின்னா என்னென்னா, ஒரு சந்தையோட டெப்த்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம அளந்துக்கிறது தான். அதாவது ஒரு குறிப்பிட்ட பங்கையோ இல்லை ஒரு இண்டிசஸையோ நம்ம நினச்ச குவான்டிட்டிக்கு வாங்கவும் எளிதாக வாங்கவும் விற்கவும் முடிஞ்சால் அதுதான் லிக்விடிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய மார்க்கெட் அப்படின்னு அர்த்தம். உதாரணத்துக்கு நீங்கள் நிஃப்டியில் இன்றைக்கி ஒரு ட்ரேட் பண்ணுறீங்க, கால் ஆப்ஷனில் ஒரு 1000 லாட் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கீங்க. பட் அந்த 1000 லாட் உங்ககிட்ட இருந்தால் தான், யாராவது ஒருத்தர் விற்கிறதுக்கு ரெடியாக இருந்தால் தான் நீங்கள் அதை வாங்க முடியும். ஸோ விற்கிறதுக்கு யாருமே இல்லைன்னா நீங்கள் வாங்கவும் முடியாது, அந்த ட்ரேட் வந்துட்டு பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற விற்கிறதுக்கும் வாங்கிறதுக்கும் ஆள் இல்லாத மார்க்கெட்டை லோ லிக்விடிட்டி மார்க்கெட்னும், ஈஸியாக விற்கிறதுக்கும் வாங்குறதுக்கும் நிறைய பேர் மக்கள் இருக்கிற அந்த மார்க்கெட்டை ஹை லிக்விடிட்டி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஹை லிக்விடிட்டி மார்க்கெட்டில் ஈஸியாக உள்ளே வர்றதும் பை பண்ணுறதும் செல் பண்ணுறதும் ரொம்ப சுலபமாக இருக்கும். அதாவது பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸும் இந்த மாதிரியான ஒரு மார்க்கெட்டில் தான் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு விரும்புவாங்க. இப்போது லிக்விடிட்டி தான் எந்த ஒரு சந்தைக்குமே உயிர் நாடி அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுவும் நம்மள மாதிரி ஒரு ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்துட்டு ஒரு 100 பங்கு 200 பங்கு தான் வாங்குவாங்க. பட் ஒரு பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் வந்துட்டு பங்குகளை வாங்குவாங்க. ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வாங்கும்போது அந்த பங்குகளை அவங்க வாங்குகிற நேரத்தில் விற்கிறதுக்கும் அவங்க விற்க ஆசைப்படும் போது வாங்குறதுக்கும் ஆளுங்க இருந்தால் தான் அவங்களால அந்த ட்ரேடை பண்ண முடியும். ஸோ எல்லா சமயமும் எல்லா பங்குகள்லையும் இந்த மாதிரி இருக்கும், விற்கிறதுக்கும் வாங்குவதற்கும் ஆளுங்க இருப்பாங்க, லிக்விடிட்டி தேவையான அளவு இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, லிக்விடிட்டியை இன்ஜினியரிங் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் கால்டு இன்ஜினியர்ட் லிக்விடிட்டி. இன்ஜினியர்ட் லிக்விடிட்டி அப்படின்னா என்னென்னா, மார்க்கெட்டில் எங்கெங்கே பெண்டிங் ஆர்டர்ஸ் இருக்கோ, முக்கியமாக ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸ், ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸை ட்ரிகர் பண்ணுறதுக்கு, மார்க்கெட்டை மூவ் பண்ணுறதுக்கு பேர் தான் இன்ஜினியர்ட் லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸை ஹிட் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு தேவையான பங்குகளை வாங்கவும் விற்கவும் அவங்க ஈஸியாக செய்ய முடியும். ஸோ இது எப்படிங்கிறத நம்ம அடுத்த ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டாப் லாஸை போய் ட்ரிகர் பண்ணுறது, இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ட்ரிகர் பண்ணி அவங்களுக்கு தேவையான பங்குகளை வாங்குறது தான் லிக்விடிட்டி ஸ்வீப் அப்படின்னு ஐசிடி சொல்கிறாரு. ஸோ லிக்விடிட்டி ஸ்வீப்னா சிம்பிளாக என்னென்னா ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் தான். இப்போ இந்த ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் திரும்ப ஆப்போசிட் டைரக்ஷனில், அதாவது இன்ஸ்டிடியூஷன்ஸ் விரும்பக்கூடிய அந்த டைரக்ஷனில் மேலே ஏறவோ இல்லை கீழே இறங்கவோ செய்யும். ஸோ இதுதான் லிக்விடிட்டி ஸ்வீப் சிம்பிளாக நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த லிக்விடிட்டியில் பார்த்திங்கன்னா 2 வகையான லிக்விடிட்டி இருக்குது. ஒன்று பை சைடு லிக்விடிட்டி, இன்னொன்று செல் சைடு லிக்விடிட்டி. அதாவது பை சைடு லிக்விடிட்டின்னு என்னென்னா, நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாக்கையோ இல்லை இண்டிசஸையோ ஷார்ட் பண்ணியிருக்கும் போது உங்கள் ஸ்டாப் லாஸ் ஆர்டர் வந்துட்டு பை ஆர்டராக இருக்கும். இதுதான் வந்துட்டு பை சைடு லிக்விடிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஆப்போசிட்டாக செல் சைடு லிக்விடிட்டி, அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாக்கையோ இண்டிசஸையோ வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் போடுற ஸ்டாப் லாஸ் வந்துட்டு செல் ஆர்டராக மார்க்கெட்டில் பிளேஸ் ஆகிருக்கும். ஸோ இதை தான் செல் ஸ்டாப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பை சைடு லிக்விடிட்டியும் செல் சைடு லிக்விடிட்டியும் ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட்டில் எங்கே இருக்கும் எப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறத நம்ம இனிமேல் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட் பார்த்திங்கன்னா ஈக்குவல் ஹைஸ் இருக்குது. இந்த ஈக்குவல் ஹைஸில் இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரியான ஒரு ஹையில் நீங்கள் செல் பண்ணும்போது அந்த ஈக்குவல் ஹைக்கு மேலே தான் நம்ம ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஸோ இந்த ஸ்டாப் லாஸை பார்த்திங்கன்னா திரும்ப லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஸ்பீடாக கீழே இறங்குது. ஸோ இது வந்துட்டு ஒரு பை சைடு லிக்விடிட்டி ஹண்டுக்கு ஒரு உதாரணம். பை சைடு லிக்விடிட்டி எங்கெல்லாம் பொதுவாக இருக்குன்னா, ஈக்குவல் ஹை, அப்புறம் டபுள் டாப்ஸ், அப்புறம் ஸ்விங் ஹைஸ், இதிலெல்லாம் பொதுவாக அதிகமாக இருக்கும். ஸோ இதே மாதிரி செல் சைடு லிக்விடிட்டி பார்த்திங்கன்னா பொதுவாக ஈக்குவல் லோவில் அதிகமாக இருக்கும். டபுள் பாட்டம், ஸ்விங் லோஸ் இதுலேயுமே அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதை வந்துட்டு ஹண்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் திரும்பவும் ஆப்போசிட்டில் மேலே போகும். ஸோ இதை வந்துட்டு லிக்விடிட்டி ஸ்வீப் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக மார்க்கெட்டில்
ஒரு ப்ராவர்ப் இருக்குது. ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட்டில் உங்களால் லிக்விடிட்டி எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியலன்னா நீங்கள் தான் இந்த லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இஃப் யூ டோன்ட் ஃபைண்ட் வேர் த லிக்விடிட்டி ரெஸ்ட் தென் யூ ஆர் த லிக்விடிட்டி. ஸோ இதனால் நம்ம லிக்விடிட்டியை கண்டுபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த படத்தை பார்த்திங்கன்னா பிக் மார்க்கெட் பிளேயர்ஸ்லாம் ஸ்டாப் லாஸை வந்துட்டு ஒரு வலை மாதிரி போட்டு ஹண்ட் பண்ணிவிட்டு திரும்ப மார்க்கெட்டை வந்துட்டு மேலே தூக்கிட்டு போவாங்க. ஐசிடியில் பார்த்திங்கன்னா 2 வகையான லிக்விடிட்டி இருக்குது. இன்டர்னல் லிக்விடிட்டி, எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி. இன்டர்னல் இப்போ இந்த படத்தில் பார்த்திங்கன்னா 2 வகையான லிக்விடிட்டியும் மார்க் பண்ணியிருக்காங்க. இன்டர்னல் லிக்விடிட்டி என்னென்னா ஃபேர் வேல்யூ கேப்ஸ் தான் இன்டர்னல் லிக்விடிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டினா என்னென்னா ஸ்விங் ஹை அண்ட் ஸ்விங் லோ. ஸோ ஒரு மார்க்கெட் பார்த்திங்கன்னா எப்போவுமே எய்தர் இன்டர்னல் லிக்விடிட்டியை நோக்கி மூவ் ஆகும், இல்லை எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டியை நோக்கி மூவ் ஆகும். ஸோ இதை தான் ஐசிடி ஆர்டர் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த ஐசிடி ஆர்டர் ஃப்ளோ பற்றி ஒரு டீட்டெயில்டாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். லிக்விடிட்டியை பற்றின பேசிக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிக்க நன்றி.